ஆல்ரெடி ஹிதாயத்துக்கான எல்லா ஸ்டேட்மெண்ட் அவன் கொடுத்துட்டான். நம்முடைய பார்வையில் பார்க்க போனால் இவன் கம்ப்ளீட் மேன். அல்லாவை இறைவனை நம்பிட்டான், அல்லாவை புகழ்ந்துட்டான், அல்லாஹ்கிட்டயே உதவி தேடுறான், அல்லாவை ரஹமானுங்கிறான், ரஹீமுங்கிறான், மறுமை நாளை நம்பிட்டான், தீர்ப்பு அவன் தான் கொடுக்குறேன்ட்டான். இவன் தீனு முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் தீனே ஸ்டார்ட் ஆகுதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கப்புறம் தான் எனக்கு ஹிதாயத்து காட்டுங்கிறான். அப்போ ஹிதாயத்துனா இங்கே எதை ரசூல்லா கேட்டாங்க? இப்போ இது ஆக்சுவலாக சொல்ல போனால் ரசூல்லா கேட்ட துவா தான் இது. எது அல்லம் சூராங்கிறது ரசூல்லா கேட்ட துவா தான். அப்போ இந்த இடத்துல என்ன இவங்க ஹிதாயத்தா கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா, மனித வாழ்க்கையுடைய 3 மிக முக்கியமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைக்கு இது வரைக்கும் மனித 5000 வருஷம் 10,000 வருஷமா அடிச்சு 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 இன்னும் போயிட்டு அது மோதிக்கிட்டே இருக்கான். அவனால் இந்த 3 கேள்விகளுக்கு பதிலே கண்டுபிடிக்க முடியல. இன்னி வரைக்குமே கண்டுபிடிக்கவே முடியல. ரசூலா வந்ததுக்கு அப்புறம் ரசூலோட ஹிதாயத்தை வேணான்னு ஒதுக்கி வச்சதுனால இன்னைக்கும் போட்டு மறுபடியும் போட்டு அதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறான். முதல் கேள்வி என்னன்னா, ஆண் பெண்ணை எப்படி பேலன்ஸ் பண்றது? இந்த உலகத்தில் ஆண் இனம்னு ஒரு இனம் இருக்கு, பெண் இனம்னு ஒரு இனம் இருக்கு. ரெண்டுமே மனுஷ இனம் தான். எது மேலே எது கீழே, அல்லது ரெண்டுமே பேலன்ஸா சரிசமமா? இதோடைய உரிமைகள் என்ன, இதோடைய உரிமைகள் என்ன?